வணக்கம். பிஜிடிஆர்பி தாவரவியல் நண்பர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த பிஜிடிஆர்பி தேர்வு நேற்றைய தேதியில் மறு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு. இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆவலோடு காத்துட்ருப்பீங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டும் இருப்பீங்க. படிச்சுக்கிட்டு இருக்க பிஜிடிஆர்பி தாவரவியல் நண்பர்களுக்காக ஆன்லைன் தமிழ் டீச் யூடியூப் சேனல் வழியாக தொடர்ச்சியாக நம்ம பல வீடியோஸ் கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். அதில் இதுவரைக்கும் 2 அலகுல முழுமையாக நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 3வது அலகில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, அதாவது பிரயோஃபைட்டுகள் பகுதியிலிருந்து வீடியோ பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் கமெண்ட்ஸ் கொடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதே போல் வேறு இந்த பிஜிடிஆர்பி தாவரவியல் இந்த பாடத்திட்டத்திற்கு தொடர்பாக நாம் வேறு ஏதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு, சார் இந்த வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாஸ்களின் வாழ்க்கை வட்டத்தில் ஓங்கிய சந்ததி: ஏ ஒருமைய கேமிட்டோஃபைட், பி இருமைய கேமிட்டோஃபைட், சி ஒருமைய ஸ்போரோஃபைட், டி இருமைய ஸ்போரோஃபைட். சரியான விடை ஏ ஒருமைய கேமிட்டோஃபைட். 2. பிரயோஃபைட்டுகளில் ஜைகோட்டின் கருவளர்ச்சி நிலை காணப்படுவது: ஏ கேப்சியூல், பி ஸ்போரோகோனியம், சி ஆர்கிகோனியம், டி ஆந்த்ரிடியம். சரியான விடை சி ஆர்கிகோனியம். 3. கீழ்கண்ட எந்த ஒன்று பிரயோஃபைட்டுகளின் பெண் கேமிட்டாஞ்சியத்தில் காணப்படுவது ஆனால் பூஞ்சைகளில் இல்லாதது? ஏ நீண்ட கழுத்து, பி மலட்டு செல்களின் உறை அடுக்கு, சி வென்டர், டி ஒற்றை முட்டைச்செல். சரியான விடை பி மலட்டு செல்களின் உறை அடுக்கு. 4. பிரயோஃபைட்டுகளில் ஸ்போர் தாய் செல் நிலை: ஏ ஒருமய நிலை, பி இருமய நிலை, சி மும்மய நிலை, டி 4மய நிலை. சரியான விடை பி இருமய நிலை. 5. ஆர்கிகோனியத்தின் கழுத்து கால்வாய் செல்கள் 5 வரிசைகளில் காணப்படுவது எந்த பிரயோஃபைட் தாவரத்தில்? ஏ ஃபியூனேரியா, பி ஆந்தோசெராஸ், சி ஸ்பாக்னம், டி போரெல்லா. சரியான விடை டி போரெல்லா. 6. கேமிட்டுகள் உருவாக்கமின்றி நேரடியாக கேமெட்டோஃபைட்டிலிருந்து ஸ்போரோஃபைட் உருவாவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது: ஏ அப்போகேமி, பி அப்போஸ்போரி, சி ஹெட்ரோஸ்போரி, டி பார்த்தனோஜெனிசிஸ். இந்த கேள்வி பலமுறை கேட்கப்பட்டிருக்கு. பிஜிடிஆர்பி தாவரவியல்லையும் கேட்கப்பட்டிருக்கு, வேறு போட்டித் தேர்வுகள்லையும் கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. சரியான விடை பி அப்போஸ்போரி. 7. கீழ்கண்ட எந்த பிரயோஃபைட்டில் காலுமெல்லா காணப்படுவதில்லை? ஏ ஃபியூனேரியா, பி ஆந்தோசெராஸ், சி மார்கான்ஷியா, டி பாலிட்ரைக்கம். சரியான விடை சி மார்கான்ஷியா. 8. மிகவும் மேம்பட்ட ஸ்போரோஃபைட் உடையது: ஏ ஃபியூனேரியா, பி ஸ்பாக்னம், சி ரிக்ஷியா, டி ஃபீலியா. சரியான விடை ஏ ஃபியூனேரியா. 9. எந்த கேப்சியூலில் எலேட்டர்கள் காணப்படுவதில்லை? ஏ ஆந்தோசெராஸ், பி மார்கான்ஷியா, சி ஃபீலியா, டி ரிக்ஷியா. சரியான விடை டி ரிக்ஷியா. 10. பாலிட்ரைக்கத்தில் காணப்படும் லெப்டோமேண்டில் இதற்கு நிகரானதாக கருதப்படுகிறது: ஏ
குறுக்கமடைந்த சைலம், பி சைலம், சி குறுக்கமடைந்த ஃப்ளோயம், டி ஃப்ளோயம். சரியான விடை டி ஃப்ளோயம். நண்பர்களே, இதுவரையும் நம்ம பிரயோஃபைட்டிலிருந்து மிக முக்கியமான தேர்வு நோக்கில் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் பார்த்தோம். இந்த பகுதியிலிருந்து மேலும் சில கூடுதலான பகுதிகள் இனி வரும் காலங்களில் வெளிவரும். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்தடுத்து கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பகுதியிலிருந்தும் வீடியோக்கள் கொடுக்க போகிறேன். ஆகவே நம்ம சேனலோட தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நன்றி.